Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ்ஸான பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் மற்றும் சோயலில் வந்து 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரிக்கான ஆன்லைன் அட்மிஷன் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்ளிகேஷன்லாம் எல்லாருமே வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதில் வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணி போகிறதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி வந்து ஃபுல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படின்னு வீடியோ லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்க கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோவில் கட் ஆஃப் வந்து கரெக்டாக நீங்கள் எப்படி போடுறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு கட் ஆஃப் போட போகிறீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச்எஸ்சி, அதாவது 12th, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிப்ளமோ சொல்லியிருந்தோம் இல்லையா, 3 இயர்ஸ் டிப்ளமோ பாலிடெக்னிக் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மார்க்ஸையுமே வந்து நீங்கள் இங்கே தான் போட போகிறீங்க. ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க ஹெச்எஸ்சிக்கு தனியாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்களா, டிப்ளமோவுக்கு தனியாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஹெச்எஸ்சியாக இருந்தாலும் சரி, டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரே கட் ஆஃப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு காலமில் டிஸ்கிரிப்ஷனில் டோட்டல் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ், மொத்த மதிப்பெண்கள் மற்றும் சதவீதம் மொழி பாடங்கள் உட்பட தகுதி நோக்கங்களுக்காக. அதாவது நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 40% இருந்தால் தான் நீங்கள் வந்து அஃபிலேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுவே ஜென்ரலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 45% இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் சோயல் ஆனர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 70-75 சொல்லியிருந்தாங்க மினிமம் கட் ஆஃப். அதுக்காக தான் இந்த பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜ், கோர் பேப்பர், மேஜர், அலைடு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிப்ளமோ தானே சொல்லியிருக்காங்க, 3 இயர்ஸ் டிப்ளமோ அந்த பாலிடெக்னிக்கே. அதில் வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் மார்க்ஸு, உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில், உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பர் மார்க்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ், மொத்த மார்க்ஸ் எவ்வளோ, அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை இங்கே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து வந்துடும். செகண்ட் பாக்ஸ் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாக்ஸில் இருக்கிறது இந்த பாக்ஸில் போட்டுட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது இந்தாண்ட பாக்ஸில் போடாதீங்க. நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் அதுதான் தப்பு பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ் ஃபார் ரேங்கிங் பர்பஸ் சொல்லியிருக்காங்களா. இப்போ வந்து இதில் வந்து லாங்குவேஜ் பேப்பர்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஹெச்எஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா மொத்தமாக வந்து 6 சப்ஜெக்ட் இருக்கும். 6ல் வந்து 2 வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் வந்து 4 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அந்த 4 சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல போட்டுட்டு உங்களுடைய கட் ஆஃப் என்னவோ, அதாவது நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே போட்டிங்கன்னா இங்கே கட் ஆஃப் வந்து அதுவே கால்குலேட் ஆகிடும். இதுவே வந்து நீங்கள் டிப்ளமோ பாலிடெக்னிக்காக இருக்கீங்கன்னா உங்களுடைய தியரி பேப்பர் இருக்கும். அந்த தியரி பேப்பரை மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் போடணும். நல்லா கவனிச்சுங்க. உங்களுடைய ப்ராக்டிக்கல் பேப்பரையோ இல்லை லாங்குவேஜையோ அல்லது வந்து சாஃப்ட் ஸ்கில் பேப்பரையோ வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த செகண்ட் காலமுக்கு உங்களுடைய தியரி பேப்பர் மட்டுமே வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவோ இங்கே போட்டுட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இங்கே வந்து 600 இருக்குன்னா இந்த இடத்துல வந்து அதில் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட்டானது அலோகேட் பண்ணுவாங்க. மேலே இருக்கிறது ஒன்லி எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த கட் ஆஃப் ஃபில் பண்ணுறதுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதில் டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.